அப்ப 64% மெத்தனால் இருக்குமெண்டா பேலன்ஸா யார் இருக்க போகுதுண்டா 64% மெத்தனால் இருக்குதாம். திணிவுப்படி 64% மெத்தனோல்ண்டா பேலன்ஸா 36% நீர் இருக்கும். ஏண்டா மெத்தனால் நீர் கரைசல் சொல்லியிருக்கிறாங்க. 64% மெத்தனால் 36% நீர் இருக்கும். அதுல 1 கிலோகிராமில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் மூல எண்ணிக்கை மொத்த அணுக்களின் மூல எண்ணிக்கை. அப்ப பாருங்க 1 கிலோகிராம்டா 640 கிராம் மெத்தனோலும் 360 கிராம் நீரும் இருக்கும். 1 கிலோகிராம்டா 640 கிராம் மெத்தனோலும் 360 கிராம் நீரும் இருக்கும். அதுல ஆக்சிஜன் அணுக்களின் மூல எண்ணிக்கை என்ன என்று கேக்குறாங்க. இப்ப முதலாவது நான் மெத்தனோல்ற மூல கண்டுபிடிக்கிறேன். மூல் ஆஃப் மெத்தனால் என் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு கேபிட்டல் எம் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தெரியும் உங்களுக்கு 640 கிராம் 640 கிராம் மூலர் திணிவு மெத்தனோலுக்கு 32 கிராம் மூல் -1 கிராம் கிராம் வெட்டுப்பற்றும் வெட்டுனா 2 20 மூலண்டு வரும். 20 மூலண்டு வரும். அடுத்தது நீரிட மூல் H2O மூல் கண்டுபிடிக்க போறேன். H2O ஏண்டா ஆக்சிஜன் மூல் கேக்குறாங்க அவங்க. ஆக்சிஜன்ற மூல் எவ்வளவு H2O மூல் கண்டுபிடிக்கிறோம். பாருங்க திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தெரியும் 360 கிராம். அதன் கீழ் மூலர் திணிவு 18 கிராம் மூல் -1 கிராம் கிராம் வெட்டுப்பற்றும் ஆன்சர் எப்படி வரும்டா இதுவும் 20 மூலண்டு வரும். ரைட், பார்த்துடுவோம். மெத்தனோலை பொறுத்த வரைக்கும் கார்பன் ஆக்சிஜன் ஐதரசன் 4 ஐதரசன் இருக்கும். கார்பன் ஆக்சிஜன் 4 ஐதரசன் இருக்கும். ரைட், 40 மூலா சாரி இல்லையே 18 36 20 தானேமா 200 மூலா வராது. 200 20 தான் வரப்போகுது. 200 இல்ல 640 கீழ் 32 640 கீழ் 32 200 வாரத்துக்கு சான்ஸே இல்ல. ஓகேயா? அப்ப பாருங்க இது எவ்வளவுண்டா 20 மூல். அப்ப இங்க இது எவ்வளவு வரும்டா கார்பன் 20 மூல் ஆக்சிஜன் 20 மூல் பீசமானம் 1க்கு 4 பீசமானம் 1க்கு 4 இருக்குது. இங்க 4 முறை இருக்குது 1க்கு 4. அப்ப 20 1க்கு 20ண்டா இதுக்கு முன்னால இருக்கிற நம்பர் தான் உண்டு மூல் விகிதம். 1க்கு 20 மூலண்டா 4க்கு எவ்வளவு வரப்போகுதுண்டா 80 மூல். 4க்கு 80 மூல் வரும். அடுத்தது பாருங்க H2O எடுத்தோம்டா H2Oல 2 ஐதரசனும் ஆக்சிஜனும் இருக்கும். 20 மூல்ண்டு கணிச்சிட்டோம். இது 20 மூல்ண்டு கணிச்சிட்டோம். இது 20 மூல்ண்டு கணிச்சிட்டோம். இங்க 40 மூல் 1க்கு 2 முறை. முன்னால 1 இருக்குது 1ல 2 H2Oல 2 ஐதரசன் இருக்குது 40 மூல் ஆக்சிஜன் 20 மூல். ஆக்சிஜன் 20 மூல். அப்ப பாருங்க கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஆக்சிஜன் அணுக்கள்ற மூல எண்ணிக்கை 20 20 40 மூல். இதுல எழுதிடுறேன். இங்க ஆக்சிஜன்ற மூல் 20 சக 20 40 மூல். ஆக்சிஜன் டோட்டலா 40 மூல் இருக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மொத்த அணுக்கள்ற மூல எண்ணிக்கை 20 40 60 100 180. அட்டம் டோட்டல் எவ்வளவுண்டா 180 மூல். மொத்தமா கூட்டி கொடுத்தீங்கன்னா சரி எழுதிடுங்க. டக்குன்னு எழுதுங்க.